கம்யூனிஸ்டுகளை கொன்று குவித்த ட்ரூஜிலோவையும் டொமினிக்கனையும் தாக்குவதற்காக கியூபர்கள் மாணவர்கள் அணி அணியாக தலைமை இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் பயிற்சி இல்லாமல் டொமினிக்கனை நோக்கி அணிவகுத்து செல்கிறார்கள். எதிரே டொமினிக்கன் படைகள் மிகப்பெரிய ஆயுதங்களோடு வருகிறது. துணிச்சலாக கியூபர்கள் டொமினிக்கன் படைகளை தாக்குகிறார்கள். மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிறது. துப்பாக்கிகள் வெடிக்கிறது. ஆனாலும் டொமினிக்கன் படைகள் கியூப படைகளை சிதறி ஓடும் அளவிற்கு தாக்குகின்றன. கெரில்லா தாக்குதல் நடத்தலாமா என்றோ ஃபிடல் காஸ்ட்ரோ யோசிக்கிறார். முடியவில்லை. இராணுவ தளபதி ஜெனோவேவா ஃபெரோஸ் என்பவரை சுற்றி வளைக்கிறார். பிரச்சனை பெரிதாகிறது. ஒரு வழியாக தாக்கு பிடிக்க முடியாத கியூபர்கள் பின்வாங்குகிறார்கள். ஹவானாவுக்கு திரும்புகிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் இறந்து போகிறார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் பலரை காணவில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோ இறந்து விட்டார் என்று அறிவிக்கிறார்கள். அல்லது நைஃப் வளைகுடா வழியாக தப்பிக்கும்போது சுறா மீன்கள் அவரை கொண்டு இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பல்கலைக்கழகம் முழுவதும் ஃபிடல் காஸ்ட்ரோ இறந்து விட்டதாக மிகப்பெரிய ஒரு வருத்தம்